ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 12th மேக்ஸில் சாப்டர் 1ல் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அதில் எக்ஸாம்பிள் 1.6 பற்றி பார்க்க போகிறோம். இஃப் அட்ஜாயின்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ இன்வர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயின்ட் ஏவையும் ஏ இன்வர்ஸையும் லிங்க் பண்ணுற மாதிரி ஃபார்முலா என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு என்ன தெரியும், ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயின்ட் ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஏ. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஸோ அட்ஜாயின்ட் ஏ நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயின்ட் ஏ அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற அட்ஜாயின்ட் ஏ எழுதியிருக்கிறோம், அதுக்கு மாடுலஸ் இங்கே நமக்கு மாடுலஸ் தேவைப்படுது. ஸோ மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் என்ன பண்ணணும், இது வந்து இந்த நம்பருக்கு வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிள் கொடுப்போம், மைனஸ் சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் கொடுப்போம். ஸோ ப்ளஸ் இன்டூ -1, ஸோ -1 இன்டூ இந்த காலம் அண்ட் இந்த ரோவை விட்டுட்டு இந்த வேல்யூவை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 2 இன்ட்டு 2 4 இங்கே போட்டுடுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னது, -2வை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஸோ இதில் வந்து மைனஸ் சிம்பிள், ஸோ -2 இன்ட்டு இந்த காலம் அண்ட் இந்த ரோவை விட்டுட்டோன்னா 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 2 இன்ட்டு 2 4 -4 போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் இருக்கிற 2வை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். இதுக்கு என்ன சிம்பிள் வரும், ப்ளஸ் சிம்பிள், இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ். ஸோ +2 இன்ட்டு இந்த காலம் அண்ட் இந்த ரோவை விட்டுட்டோன்னா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். 1 இன்ட்டு 2 2 மைனஸ் 2 இன்ட்டு 1 2 2 மைனஸ் 2 வந்துடுது. இனி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் மாடுலஸ் அட்ஜாயின்ட் ஏ நமக்கு கிடச்சிரும். -1 இன்ட்டு 1 மைனஸ் 4 -3 -2 இன்ட்டு 1 மைனஸ் 4 -3 ஆகிடும். +2 இன்ட்டு 2 மைனஸ் 2 என்ன ஆகிடுதுன்னா 0. அதுக்கப்புறம் -1 இன்ட்டு -3 +3 ஆகிடும். -2 இன்ட்டு -6 +6 ஆகிடும். ப்ளஸ் இது வந்து 0. அடுத்து 3 + 6 என்னது 9, which is greater than 0. ஏன் greater than 0வை மென்ஷன் பண்ணுறோம், ஏன்னா நெகட்டிவ் நம்பருக்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்ததுன்னா அது இமேஜினரி நம்பராக மாறிடும். அதனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு எடுத்தோம்னாலே அது வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்கணும். இங்கே பாசிட்டிவ் அப்படின்றனால இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயின்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 which is equal to +or-3 வந்துடும். இனிமேல் அந்த ஃபார்முலாவில் அப்படியே என்ன செய்யணும், சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடுது. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, +or-1 பை கீழே என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயின்ட் ஏ, அதோட வேல்யூ என்னது 3 போட்டு அப்படியே அட்ஜாயின்ட் ஏ நமக்கு கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே எழுதிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஆன்சராக கிடைக்குது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஈஸி மேக்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.